வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க. இது சுற்றளவு 10.25 இன்ச் வச்சுருக்கேன். உயரம் 15, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது டிசைன் ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ண பாருங்கள். அடையாளப்படுத்திக்கலாம் ஆம்கோலுக்கு. இப்போ இது சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இது மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கிட்டு ஷோல்டருக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கீழேயும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம அடையாளப்படுத்தின மேனிக்கு மடித்து தைச்சிருங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கு அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். கீழே கரையில் மட்டும் லைட்டாக ஃப்ளிட்ஸ் வச்சு விடுங்க. ஒன்றும் தெரியாது வெளியில் பார்க்கும்போது. இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 13 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அதாவது கழுத்துக்கு 3 இன்ச்சு கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நகலாமல் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கீழேயும் மேலே வச்சுருக்க அளவே வச்சு பண்ணுங்கள். நம்ம ஸ்டார் நெக் வச்சு இது பண்ண போகிறோம் டிசைனு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். உள்பக்கம் 1/4 இன்ச்சு, வெளிப்பக்கம் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு 1.25 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வளைவு கொடுத்து போட்டுருங்க. வளைவு வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட போட்டு நம்ம பண்ணலாம். இப்போது 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி கீழே நம்ம இருக்கிற அகலத்துக்கு ரவுண்டாக மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 3 இன்ச்சு மொத்தம் இந்த கேன்வாஸோட அகலம் 6 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, அந்த டிசைனுக்கு 3 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த ரவுண்டு மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே ஏற்றிடுங்க. ரெண்டு ரவுண்டு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம ஊசியை எடுத்து இந்த பக்கம் அப்படியே மாற்றி குத்திட்டு, ஏன்னா பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி ஊசி நீங்கள் குத்திட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் கவு குத்தி காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பைப்பிங் வச்சு சொல்லியிருப்பேன் இந்த டிசைனு. சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் வரலைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டு லேஸ் வச்சு தைச்சிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டார் நெக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். டிசைன் வெளிப்பக்கம் கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் நெக்கோட அளவு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஊசிலாம் எடுத்துட்டு நான் இதுக்கு காம்பினேஷனாக ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். கீழே நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோபுரம் மாதிரி கொடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று 4 இன்ச்சு, ஒன்று 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க.
கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துங்க. இது வந்து ப்ளவுஸோட கலர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது வந்து நம்ம ப்ளவுஸோட கலரில் அயன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அயன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒட்டுக்க கட் பண்ணக்கூடாது. இது வந்து சில நேரம் வந்து நமக்கு ஈஞ்சிட்டு வந்துடும். அதனால கொஞ்சம் கிளாத்து விட்டு ஒரு நூல் அளவு விட்டுட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுற்றியில் கட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நான் நல்ல டார்க் பிங்க் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். உங்கள் சாரியோட கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுங்க. இல்லை பைப்பிங் வேணான்னா நம்ம வந்து லேஸ் மட்டும் கூட கொடுக்கலாம். தனியாக ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிடுங்க. கேன்வாஸை ஒட்டி அப்படியே நீங்கள் வந்து லேஸ் அது மேலேயே அந்த பிசுறு தெரியாமல் வச்சு தைச்சிட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி இன்னொரு வீடியோவை சொல்லித்தரேன். இப்போ இந்த கேன்வாஸ் எட்ஜிலே வச்சு தையல் போடுங்க. அந்தந்த கார்னர்கிட்ட திருப்பி தையல் போடுங்க. இப்போ அந்த வளைவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக திருப்பி நம்ம அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்பி கீழே கொண்டு போகணும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாகவே மடித்து கொடுங்க. உருட்டு தேவையில்லை, சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா போதும். நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்து அதிகம் தைச்சதில்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கலர் இந்த மாதிரி டார்க்கு காம்பினேஷன் கொடுத்து தைக்கிறது. ரொம்பவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆங்கினங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. நம்ம உருட்டு தேவையில்லை, சிங்கிளாக அப்படியே மடித்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக வரணும் நமக்கு. அங்கனங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து உருட்டுறதுக்கு அது மடிப்பு வராது. அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து சன்னமாக வந்துடும். உள்பக்கம் திருப்பி அங்கனங்கன்னா கட் பண்ணி விடுங்க. அப்போ தேவைக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா சில நேரம் வந்து நமக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து நம்ம தைக்க போகும்போது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விடுங்க. அழகாக இருக்குது. இப்போ நல்லா சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஒரு இடத்துல பெருசு சின்னதாக வேணாம், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளவுஸில் வச்சு இது உள்ளே இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டு ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். ரெண்டாக மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. உள்பக்கமாக நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி உள்பக்கமாக நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுலேயும் சென்ட்ரு மடித்து போட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இதை அப்படியே வச்சு நம்ம கரெக்டாக வச்சு ஊசி கூட குத்தி விட்டுருங்க, இல்லைன்னா லைனிங் வச்சு விட்ருங்க. அப்படி இல்லைன்னா சென்டராக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து கேன்வாஸ் எட்ஜிலேயே நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சுடிதாரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சுடிதாரில் போட்டிருக்கேன் நிறையா. சமையலில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். நிறைய வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன் சமைக்கிறதுக்கு. ஈஸியாக சமைக்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். டிஃபன் ஐட்டெலாம் நிறையா சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நம்ம வந்து கழுத்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னர் அந்த கேன்வாஸ் எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு சரியான அளவு வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, கலர்ஃபுல்லாக. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இதுக்கும் நம்ம வந்து பிங்க் கலரில் நான் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ வந்து அதை ஃபுல்லாக திருப்பி விட்டுறலாம். என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இதுக்கே நான் 2-3 டைம் நூல் மாற்றினேன். ஒரு தடவை அந்த வயலட் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் வயலட் கலர் மாற்றினேன். அதனால் வந்து நம்ம என்ன கலர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நூல் மாற்றினீங்கன்னா தான் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தைச்சிட்டு இதை ஃபுல்லாக திருப்பி கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், முடிஞ்சிச்சு. இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே ரவுண்டாக நான் ஒயிட் கலர் நூல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிச்சுட்டு கலர் மாற்றினேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இதை தைச்சி முடிச்சுட்டு நம்ம நூல் மாற்றிட்டு இது மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சாரியோட கலர் கொடுத்து தைச்சோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ சுற்றியில் தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு நம்ம நூல் மாற்றிட்டு மேலே பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நூல் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து பைப்பிங் பள்ளத்துலேயே இன்னொரு தையல் போட்டு விட்டுருலாம். இது சைடில் வேறு எதுவும் டிசைன் வேணாம், இதுவே போதும். பாருங்கள், முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம கழுத்துக்கும் பைப்பிங் வந்து பிங்க் கலரில் கொடுத்துடலாம். பட் டபுள் பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ அந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நீங்கள் உருட்டி தான் தைச்சாகணும், சிங்கிளாக நம்ம தைக்கக்கூடாது. முடிச்சுட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். பள்ளத்திலே போட்டுருங்க. இப்போ முடிச்சாச்சு. 2 பக்கமும் பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ பிங்க் அந்த வயலட் கலர் நூல் மாற்றிக்கலாம். ரெண்டாவது தையல் போட்டு வயலட் கலர் நூல் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். மேலே மட்டும் நல்லா மடித்து விட்டுட்டு அங்கே தைச்சிட்டு வாங்க. ஒரு மடிப்பு கொடுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிறு தெரியாது. அந்த இடத்துல கொஞ்சம் மடித்து கொடுக்குறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பழகிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கீழே அதை வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். சுற்றிலும் தையல் போடுங்க. இப்போ வந்து அந்த இடத்துல நமக்கு டபுள் பைப்பிங் தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 சைடும் டாட் போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு நாட்டு ரெடி பண்ணிடலாம். முக்கோணமாக எடுத்துகிட்டு அது நேர் பீஸ் எடுத்திருக்கேன் நான், ஒயிட் கலரு. அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம நாட்டு அடிச்சிடலாம் எப்பயும் போல். அது வந்து ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்காக. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி தைச்சி விட்ருங்க.
இப்போ நாட்டு வச்சாச்சு. அலுமினியம் பட்டன் வந்து ஒன்று செஞ்சு சென்டரில் ஒன்று வச்சிடலாம். அந்த பார்ட்ரு வந்து கீழே ப்ளைனாக இருந்துச்சு, அதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வயலட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கீழே பார்ட்ரு வந்து ப்ளைனாக இருந்துச்சு, அதிலேருந்து எடுத்திருக்கேன். சுற்றியில் தைச்சி விட்டாவே நின்றுக்கும். இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் தைச்சி, அடியில் வந்து ஹோல்ஸ் இல்லை, அதை வச்சு நான் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுவே வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணோன்னா சில நேரம் அது கலண்டுட்டு வந்துடுது. அதனால் நான் சிங்கிளாகவே ஒரு பட்டனாகவே வச்சிடுறது, வச்சு சுற்றியில் தைச்சி விட்றது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து செமையாக இருக்கும். ஃபினிஷிங் எப்படி இருக்குது, ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மடித்து போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.